அருமையான குடும்பத்தினருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஜூலை மாதம் 13ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 62ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 62ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது கூறுகிறார். கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு தான் இது. கர்த்தரே தனக்கு கன்மலை என்கிறார். கன்மலை என்றால் பாறை போன்ற கடினமான மலையாகும். அதை யாராலும் அசைக்க முடியாது. கற்பாறையாகிய கன்மலையாகிய இயேசுவின் மேல் வீடு கட்டுவாயானால் அது என்ன செய்ய, பெரிய மழை பெய்தாலும் கடும் புயல் வந்தாலும் அது அசையாமல் நிலைத்து நிற்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கண்மலையாக இயேசுவை நமக்கு அடைக்கலமாய் கொண்டிருப்பதால் யாராலும் எந்த சத்துருவாலும் பிசாசினால் கூட நாம் அசைக்கப்பட மாட்டோம் என்பதை இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, கர்த்தர் என் ரட்சிப்பு என்று கூறுகிறார். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நம்முடைய பாவங்கள் யாவும் நீக்கப்படுதலாகும். அதுபோல இன்னும் அழுத்தமாக சொல்கிறார், கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலமானவர் என்று கூறுகிறார். எந்த ஆபத்துகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நாம் ஓடி அடைக்கலமாக புகுவது கர்த்தராகிய கன்மலை அண்டைதான். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டு அடைக்கலமாய் கன்மலையை சேர்வோமானால் அசைக்க மாட்டோம் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இந்த உண்மையை வலியுறுத்துவதற்காக தான் இந்த வசனம் இந்த சங்கீதத்தில் இருமுறை கூறப்பட்டிருக்கிறது. அதாவது வசனம் 2லும் 6லும் இது கூறப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தாவீது கர்த்தர் மீது எவ்வளவு நம்பிக்கையாய் சார்ந்திருக்கிறான் என்பது புரிகிறது. அதுபோல நாமும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நமது கன்மலையாகவும் இரட்சகராகவும் உயர்ந்த அடைக்கலமானவராக வைத்து கொண்டோம்னா நமக்கு ஒரு தீங்கும் அணுகாது. ஜெபம். கன்மலையாக எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதற்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் இதை விசுவாசித்து நம்பி வாழ்ந்தோமானால் எங்களை யாரும் அசைக்க முடியாது என்பதை உணர்கிறோம் சுவாமி. உமக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. ஆமென்.